தில்லை மன்றினில் ஆடி போற்றி இன்றனக்காரமது ஆனாய் போற்றி அருளும் சிவகாம சுந்தரி அம்மை உடனாகிய அருள்மிகு ஞான பெருங்குத்தர் திருவடிகள் சிற்றம்பலம் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரணி போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி அரைசனி என்பற்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறாந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தை ஆதியும் முடிவும் இல்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகி ஞானப்பெருங்குத்தருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து அந்தம் பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை இச்செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய அருக்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நம்முடைய திண்டுக்கல் பகுதியில் திருநாவுக்கரசர் சிவனுடைய வியந்து நிற்கும்போது அச்சோவே என்று சொல்லுகிற சொல் இடம்பெறுகிறது. பெரிய புராணத்தில் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு நீங்கள் நிச்சயமாக எல்லாரும் அந்த வரலாற்றை அறிந்திருப்பீர்கள். அவர் வேட்டைக்கு போகிறாரு, அங்கே அவருக்கு ஒரு சூழல் மாறுகிறது. பிறகு கேட்டிங்கன்னா அங்கே இருக்குது, எனக்கு இவர் அகப்பட்டு விட்டார், அச்சோ ஆஹா எனக்கு கிடைச்சிட்டாரு என்று ஒரு பெருமித உணர்வுக்கு நின்றவர் நம்முடைய கண்ணப்பர் என போற்றப்பெறுகிற திண்ணனார். இதை நினைவில் வைத்துக்கொள்ளும். அப்போ அந்த சிவபெருமான் தனக்கு கிடைத்து விட்டார் என்கிற உள மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதற்கு பெயர் தான் அச்சோ என்ற சொல். அதைத்தான் மணிவாசக பெருமான் ஒரு பதிகமாகவே பாடியிருக்கிறார். 10 பாட்டு, நமக்கு 9 பாடல் தான் பெரும்பாலும் அந்த பதிகத்தில் கிடைக்கப்பெற்று, ஒரு பாட்டு ஏதோ ஒரு வகையில் கிடைக்கப்பெறலை. இது நிறைவு திருப்பதிகமாக அமையப்பெற்றிருப்பது. எனவே இப்போ நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, அச்சோ என்ற சொல்லுக்கு வியப்பின் வெளிப்பாடாக வருகிற சொல் அச்சோவே அப்படிங்கிற சொல். அதுக்கு மணிவாசகர் ஒரு சொல்பட யார் பெறுவார் அச்சோ. அந்த யார் பெறுவார் அப்படிங்கிற சொல் வரும்போது அவர் என்ன எனக்கு கிடைத்தது போல வேறு யாமான் கொடுத்த மாதிரி இன்னொருத்தருக்கு கொடுக்கல. ஏன் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆனால் எனக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கலையே அப்படின்னு மாணிக்க வாசகர் தனக்குத்தானே உள்ளத்தில் ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அந்த உணர்வு காரணமாக ஒரு பெருமித உணர்வில் வெளிப்பட்ட ஒரு தொடர் தான் யார் பெறுவார் அச்சோவே. இதுதான் நமக்கு தலைப்பு. நம்ம அதுக்குள்ளே தான் போகணும். அந்த தலைப்பு போகிறதுக்கு முன்னே நமக்கு ஒரு நினைவில் வைத்து கொள்ளணும். நம்முடைய திருக்கூட்டம்னா அந்த வியப்புக்கு என்ன காரணம், அதை தெரிஞ்சுக்கிட்டா தானே நமக்கு அவர் ஏன் அந்த வியப்புக்கு ஆளானார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்படி அதற்குள்ளே போகும்போது உங்களுக்கு எல்லாரும் பெரும்பாலும் அன்பர்கள் எல்லோருமே திருவாசகம் முற்றும் போதுதல்ங்கிற வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்கள்,
மாணிக்கவாசகருடைய வரலாற்றை நிச்சயமாக நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்திருப்பீர்கள். அதனால் நான் போய் மாணிக்கவாசகர் வரலாறு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்வது பொருத்தமாக இருக்காது. அதனால் நமக்கு இருந்தாலும் தலைப்பு காரணமாக ஒரு சிலவற்றை உங்களுக்கு தொட்டு காட்டணும். அந்த வகையில் உங்களுக்கு நன்கு தெரியும், அவர் பாண்டி நாட்டினுடைய முதல் அமைச்சர். அவரை இறைவன் விரும்பி ஆட்கொண்டார். அவர் இறைவன் விரும்பி ஆட்கொண்டது எப்படி அப்படின்னு அவருடைய வாக்கில் பல இடங்களில் குறித்திருப்பதை நாம் காண முடியும். இவர் அரசன் ஆணை ஏற்றுக்கொண்டு குதிரை வாங்குவதற்காக ஒரு துறைமுக நகர் நோக்கி வரார். அப்படி வருகிற பொழுது இவருடைய வருகையை அறிந்த இறைவன் என்ன செய்தார்? இவருக்கு ஞானத்தை உணர்த்த வேண்டும் என்று இறைவன் கருதினான். இவர் ஏற்கனவே அமைச்சு பணியில் இருக்கிறார். அறிவில் சிறந்த காரணத்தினால தான் இவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்று ஒரு சிறப்பு பட்டம் கொடுத்து அரிமர்த்தன பாண்டியன் முதல் அமைச்சராக ஆக்கி கொண்டார். அமைச்சர்கள் பலர் இருப்பாங்க, அதில் முதன்மைக்குரிய அமைச்சராக இவரை ஏற்றுக்கொண்டான் அரிமர்த்தன பாண்டியன். எனவே இவருடைய அறிவு நுட்பமான அறிவு, சிறந்த அறிவு. அந்த அறிவு காரணமாக தான் இப்போ முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் குதிரை வாங்குவதற்காக வருகிற பொழுது இறைவன் என்ன கருதுகிறாரு? இந்த அறிவு உலகியல் அறிவு, எது இந்த முதலமைச்சர் என்கிற அறிவு அப்படியே கறந்து பொற்கிண்ணத்தில் வச்சு திருஞான சம்பந்தரை மடி மீது அமர்த்தி கொண்டு அவங்க பால் ஊட்டுனாங்க. அப்படி அந்த பால் அவருக்குள்ளே போச்சு. அந்த பால் உள்ளே போன உடனே என்ன ஆச்சுன்னார்? அப்போ தான் சொன்னார், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் அப்படின்னு சொன்னார். இந்த பால் உள்ளே போச்சு. அந்த 3 வயது குழந்தைக்கு சிவஞானம் என்கிற ஒன்று கைவரப்பெற்றதுன்னார். அந்த செய்தி அந்த பாட்டில் சொல்லப்படுகிறது. அப்போ அம்மா என்ன பண்ணினாங்க? தன்னுடைய மார்பிலிருந்து பாலை சுரந்தார்கள். தங்க கிண்ணத்தில் அதை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தைக்கு கிண்ணத்தில் வச்சு ஊட்டுறாங்க. உன் அடிசில் என்று பொற்கிண்ணத்தில் வச்சு அம்மா ஊட்டுனாங்க. இது அவரே பாடினார் பின்னாடி. மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படிங்கிற பதிகத்தில் 2வது பாட்டு. போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென தாதையார் முனிவுற தான் எனை ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமல வளநகர் பேதையாள் அவளோடும் பெருந்தகை இருந்ததேனர். அந்த பெருமான் எங்கே இருக்கிறாரு? நான் அறியாமையில் கிடந்தபோது என்னை ஆண்டு கொண்டவன் அந்த பெருமான் என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை அந்த பாட்டை குறித்திருக்கிறார். சரி, அப்போ பொற்கிண்ணத்தில் அவருக்கு பால் கொடுக்கப்பட்டது. அந்த பால் உள்ளே போச்சு. அவருக்கு என்ன வந்துச்சு? சிவஞானம் கைவர பெற்றது. ஏன்னா அது அம்மை தந்த பால் என்பதனால், அம்மை கொடுத்தது ஞானப்பால் என்பதனால அவருக்கு ஞானம் கைவர பெற்றது. அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? 2 வகையான ஞானம் என்று பொருள். அந்த பாட்டின் செய்தி அதுதான். ஒன்று நூல்களை படித்து வருகிற ஞானம், அதுக்கு பேர் அபரஞானம் என்று பெயர். நாமெல்லாம் புத்தகம் படித்து கொஞ்சம் அறிவு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பெயர் அபரஞானம் என்று பெயர். அந்த ஞானம் நம்போன்றவருக்கு வாய்ப்பது. ஆனால் அவருக்கு என்ன வாய்த்தது? இறைவன் திருவருளே அறிவுக்குள்ளிருந்து ஞானத்தை கொடுத்தது. அதுக்கு பேர் பரஞானம் என்று பெயர். அப்படின்னு என்ன அர்த்தம்? நூலை படிக்காமே வருகிற அறிவு. படித்தாவே நமக்கு அறிவு வர மாட்டேங்குது இல்லைங்களா? நாமளும் நூலை படித்து தான் இவர் குதிரை வாங்குவதற்காக வரும்போது இறைவன் இவருக்காக குருநாதனாக வடிவம் தாங்கி அவருக்கு முன்னையே வந்து குருந்த மரத்தின் கீழே அன்பன் வருகிறான்
அன்பன் வருகிறான் என்று இவர் காத்து உட்கார்ந்துருக்கிறார். எதற்காக? ஞானத்தை கொடுப்பது. அதான் ஞானம் தான் இருக்குதே ஐயா, அவருக்கு அறிவு இல்லாமலாம் இருக்குது, அது அறிவு இருக்குதே. அந்த அறிவு இருக்கிற போய் அறிவு கொடுக்கறதுக்காக சாமி உட்கார்ந்துருக்கிறான்னு சொன்னால் பொருத்தமாக தெரியலையே அப்படின்னு கேட்டால், இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு இருக்கிற அறிவு அபரஞானம் என்கிற நூலை படித்த அறிவு தான் இருக்குது. எந்த அறிவு இல்லை அவருக்கு? பரஞானம் என்கிற அறிவு இல்லை. யாருக்கு? மாணிக்க வாசகர். அப்புறம் சுவாமி என்ன நினைக்கிறாரு? அந்த ஞானத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று பெருமான் கருதினார். அதுக்காக என்ன பண்ணார்? குருநாதனாக அந்த மரத்தின் கீழே அப்படியே அமர்ந்து கொண்டு தொண்டனுக்காக தலைவன் காத்திருக்கிறான். எப்பவுமே தொண்டர்கள் தான் தலைவருக்காக காத்திருப்பாங்க. தலைவர் வராராயா, புறப்பட்டார், வந்து கொண்டு இருக்கிறார், இதோ திரும்பிட்டார், இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், தலைவன் காத்திருக்கிறான் தொண்டன் வருகைக்காக. நம்மால் வராரியா, நம்மால் வராரியா அப்படின்னு யார் உட்கார்ந்துருக்கிறார்? தலைவன் உட்கார்ந்துருக்கிறான். நினச்சி பாருங்களேன். அப்படி குருநாதன் அந்த சிவம் குருமூர்த்தமாக அப்படியே அமர்ந்திருக்கிறார். அந்த திருப்பெருந்துறை என்ற திருத்தலத்தில் அப்படியே அமர்ந்திருக்கிறார் இறைவன். எதுக்கு? ஞானத்தை உணர்த்துவதற்காக. அப்போ நமக்கு என்ன கேள்வி? அதாவது ஏற்கனவே ஞானம் இருக்குது ஐயா, திருப்பி எதுக்கே ஞானத்தை உணர்த்துறார் அப்படின்னா, அது நூல் அறிவாக இருக்கிறது. பரஞானம் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் கருதி அங்கே காத்திருக்கிறார். சரி, அப்போ ஞானம் இருவகைப்படும் என்பது புலப்படுகிறது. பரஞானம் ஒன்று, அபரஞானம் ஒன்று. இதை ஒரு பக்கம் வச்சுக்கணும். நீங்கள் சித்தாந்தம் படித்தீங்கன்னா அறிவை மூணாக பிரிச்சுடுவாங்க. பசு ஞானம், பாசஞானம், அப்புறம் பதிஞானம். அப்போ மூணாக பிரிக்கிறாங்க. பாசஞானம், பசுஞானம், பதிஞானம். ஞானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு திருவாசகத்தை படித்தா நமக்கு கொஞ்சம் ஏதாவது புரிகிற மாதிரி தெரியும். இல்லைன்னா என்னவோ சொல்லியிருக்கிறான்னு மட்டும் தெரியுதுங்க, என்ன சொன்னாருன்னு தான் தெரியலன்னு ஆகிடும். சரிங்களா? அப்போ அந்த 3 வகையான ஞானமாக சைவ சித்தாந்தம் எதை சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால், நமக்கு இருக்கக்கூடிய கருவிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞானேந்திரியம்னு ஒரு 5 கருவி இருக்குது. அதுக்கு பேர் ஞானேந்திரியம் என்று பெயர். அது என்னென்ன கருவிகள்? மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கிற 5 கருவி. இந்த 5ம் 5 வகையான வேலையை செய்யும். இப்போ நம்ம ஒரு பொருளை அறிதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஒன்று தொட்டு அறியலாம், அல்லது பார்த்து அறியலாம், அல்லது கேட்டு அறியலாம், முகர்ந்து அறியலாம், அல்லது சுவைத்து அறியலாம். இந்த 5 வழி. எனவே இந்த 5 வழியாக அறிவதற்கு 5 கருவி வேணும். தொட்டு அறிவதற்கு உடம்பு வேண்டும், கேட்டறிவதற்கு காது வேணும், கண்டறிவதற்கு கண் வேண்டும், நுகர்ந்து அறிவதற்கு மூக்கு வேண்டும், சுவைத்தறிவதற்கு நாக்கு வேணும். இந்த 5 கருவிக்கும் பேர் ஞானேந்திரியம் என்று பெயர். இது பேர் இந்திரியம் அப்படின்னு பேர். இந்த இந்திரியங்கள் அறிவற்ற சடப்பொருள். மறந்துடக்கூடாது. இந்த பேரு தான் இதுக்கு ஞானேந்திரியன்னு பேர். ஆனால் அதுக்கு ஞானம் கிடையாது. ஐயா ஞானேந்திரியன்னு பேர் நம்ம வேணால் கேட்கலாம், உனக்கு யார் அந்த பேர் வச்சா? ஏன் ஞானமே இல்லாத கருவிக்கு ஞானேந்திரியன்னு பேர் அப்படின்னாரு. அறிவதற்கு துணை செய்கின்ற கருவி, அவ்வளோதான். அறிதல் என்பதற்கு ஞானம் என்று பொருள். அறிவதற்கு துணை செய்கிற கருவி என்பதனால இந்த 5 கருவிகளுக்கு ஞானேந்திரியம் என்று பெயர். இந்த கருவி என்ன பண்ணும்? நம்மளை மயக்கம் பண்ணும். நல்ல இடத்துக்கு போகலாம்னா அங்கே போகாதடா, இங்கே வா போகலான்னு நம்மளை இழுத்துட்டு போகிறது. அதனால தான் இந்த கருவிகளுடைய சேட்டை சாதாரண சேட்டை இல்லை. அவரே பதிவு செய்ய, இந்திரிய மயங்கி இறப்பதற்கே காரணமாய். இந்திரிய மயங்கினர். இதில் போய் சிக்கினீங்க, நம்மளை மயக்கம் பண்ணி குழியில் தள்ளிடுறது. அதனால் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க இந்திரியங்களை. அதனோட சார்பில் போய் மயங்கிடாதீங்கிறார். நீங்கள் நினச்சாலும் நான் நினச்சாலும் மயங்காமலாம் இருக்க முடியாது, மயங்கித்தான் தீரணும். ஆனால் மயங்காமல் இருக்கணும்னா அவன் தான் துணை செய்யும். அதுக்கு அவன்